அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி 9th புக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் செகண்ட் டாப்பிக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழோவியம். தமிழோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழப்பன். எத்தனை எத்தனை அடுக்கு தொடர். இலக்கண குறிப்பு. எத்தனை எத்தனை விட்டு விட்டு, இது ரெண்டும் அடுக்கு தொடர்கள். ஏந்தினா வினையெச்சம், காலம்னா முற்றுமை, பகுபத உறுப்பிலக்கணம். வளர்ப்பாய்னா வளர் ப்ளஸ் இப் ப்ளஸ் ஆய் வளர்ப்பகுதி, இப் சந்தி, இப் எதிர்கால இடைநிலை, ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஈரோடு தமிழப்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டுள்ளவர் யார்னா ஈரோடு தமிழப்பன். ஈரோடு தமிழப்பன் புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். ஹைக்கூ, சென்ட்ரிக்கூ, லீமரிக்கூ என புது வடிவங்களில் கவிதை நூல்களையும் தந்துள்ளார். இவரது வணக்கம் வள்ளுவா என்னும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டு சாகித்யா அகாதமி விருது வழங்கப்பட்டது. இனிமையும் நீர்மையும் தமிழென ஆகும் என குறிப்பிடும் நூல் பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணும் என கூறியவர் பாரதியார். உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். திரும்ப ஒரு ரீகால் பார்த்துருவோம். தமிழோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழப்பன். இலக்கண குறிப்பு. எத்தனை எத்தனை விட்டு விட்டுனா அடுக்கு தொடர்கள். ஏந்தினா வினையெச்சம், காலம்னா முற்றுமை, வளர்ப்பாய் வளர்ப்பகுதி, இப்பு சந்தி, இப் எதிர்கால இடைநிலை, ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஈரோடு தமிழப்பன் எழுதிய தமிழோவியம் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது. இக்கவிதை கவிஞர் முன்னுரிமையில் ஒரு எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் யார்னா ஈரோடு தமிழப்பன். ஈரோடு தமிழப்பன் படைப்புகள் புதுக்கவிதை, சிறுகதை போன்ற பல வடிவங்களில் படைப்புகளை தந்திருக்கார் இவர். ஹைக்கூ, சென்ட்ரிக்கூ, லீமரிக்கூ என புது வடிவங்களில் கவிதை நூல்களையும் தந்துள்ளார். இவரது வணக்கம் வள்ளுவா என்னும் நூலுக்கு 2004ஆம் ஆண்டு சாகித்யா அகாதமி விருது வழங்கப்பட்டது. தமிழப்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். இவரது கவிதைகள் ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இனிமையும் நீர்மையும் தமிழென ஆகும் நூல் என குறிப்பிட்டது பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற பாடலை பாடியவர் பாரதியார். உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். இன்றைக்கி பார்த்த டாபிக் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிட்டுனா, இதில் எதுவும் டவுட்ஸ் அண்டு கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கேஎஸ் ராஜன் டிஎன்பிசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.